ஏன்னா சோகமா இருக்க? அது ஒண்ணுலடா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாத்து பண்ணாரு அண்ணன். இப்ப பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்க. நான் போய் சொல்றேன் செருப்பு வைக்கிற சாண்டாடி வெளிச்சாப்புக்கிறேன். நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க? நம்ம ஆளா இருந்துகிட்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி சேர போறாங்க, அது ஒண்ணு தெரியுமா? எப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்ம அண்ணன் பின்னாடி நிக்கணும். விடக்கூடாது. நான் இல்ல நான் அண்ணனை காப்பாத்தணும். நம்ம ரெடியா இருக்கணும். சொல்லு, வரைக்கும் சோகமா இருக்க? போன தடவை லாக்அப் டெத்துக்கு நம்ம அண்ணன் வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாரு. இந்த தடவை நம்ம ஆட்சியிலே 3 லாக்அப் டெத் ஆகி போச்சு. அண்ணன் வாய்வை திறக்க மாட்டேங்கிறாரு. அதான் என்ன தப்பான கட்சியில வந்துட்டோமோன்னு தோணுறான். என்ன நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியல. டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி சேர போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அண்ணன் பண்ணி நிக்கணும். ஆமா, வரக்கூடாது. அண்ணன் கூட இருக்கும். அண்ணன் தான் முக்கியம். அது ஒண்ணு இல்லடா, நீட் தேர்வுக்கு போன ஆட்சியில நம்ம அண்ணன் போராட்டம் பண்ணல, திமுக தான் பண்ணுச்சு. இப்ப நம்ம ஆளுங்கட்சி ஆயிட்டோம், நம்ம போராட்டம் பண்ணோம்ல, அதான் பண்ணல. என்னடா எல்லாம் பைத்தியமா இருக்கா பேசாம காட்சியோ? என்ன நீ என்ன சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன்னா அண்ணன் பிரதமர் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கியா? போய் நீ இப்படி பேசிட்டு இருக்க? இன்னும் பிரதமரா? அடுத்த பிரதமர் அக்கா ஒரு அண்ணன் பிரதமரா? ஆமா, இதுக்கு அண்ணன் பிரதமரா? எங்க அண்ணன் பிரதமர் நான் சரியான பைத்தியக்காரனா இருக்கான். கட்சி விட்டு போறானு. அதெல்லாம் போக மாட்டாங்கய்யா, இன்னும் கவலைப்படாது. அதுக்கும் ஒரு சரக்கு வச்சிருக்கேன். என்ன சரக்கு? அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியே நம்ம அண்ணன் தான்.